இப்போ வந்து பாலாஜி சார் என்ன சொல்றாரு, அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு, இனிமேல் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எடுக்க வேண்டியது வந்து ஒரு அவசியம் இல்லை. அந்த பிரச்சனையில இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் விசிக்காம அந்த நோட்டீஸை கொடுத்துருக்குது. அந்த மாணவிக்கு ஏற்பட்ட அந்த கொடுமைக்கு குற்றவாளிக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும், அதில் உள்ள அந்த மற்ற சந்தேகங்கள் வந்து தீர்க்கப்படணும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதிமுகவும் அதை தான் சொல்லியிருக்காங்க. மக்களுக்கும் அதே நோக்கம் தான், குற்றவாளியே அதில் தண்டிக்கப்படணும், அதில் வந்து தவிர்க்கப்படக்கூடாது. ஆனால் இந்த பிரச்சனையை மேலும் அதை நீடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லைன்னா இதோட விட்டுறலாமா? சார், ஒரு பிரச்சனை, அது கொலை கொள்ளை அல்லது இந்த மாதிரி பாலியல் சம்பவங்கள் நடக்குது, விசாரணை அமைக்கிறாங்க, ஒரு கைது பண்ணாங்க, விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சார் நியாயம்? இது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அடுத்த பிரச்சனை வருது, அதுக்கு போங்க அப்படிங்கிறீங்க. உறுதி கொடுத்துட்டாங்க. அரசு எந்த பிரச்சனை வந்தாலும் உறுதி எடுக்குங்க. ஆனால் அது வரல முற்றுப்புள்ளி. இப்ப நீங்க வீரியமாக எதிர்கட்சி போகாம இருந்தா அடுத்தடுத்து பிரச்சனை உருவாகுங்க. இப்போ குற்றவாளிக்கு பயமுறு, புதிய குற்றம் உருவாக மாட்டா. அதே மாதிரி இனிமேல் யார் செய்தாலும் நடவடிக்கை வரும் அச்சம் வருங்க. மாணவர்களுக்கு பாதுகாப்பு ஆர்வம் அரசுக்கு வரும், கடமை அரசுக்கு வரும். தொடர்ந்து இந்த போராட்டம் இல்ல சார், பாதிக்கப்பட்ட பெண் அந்த குடும்பம் கல்விக்கு சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்துல 3 பேர் ஒரே குடும்பத்தில் படுகொலை. எங்களுக்கு தோட்டத்துல ஒரே கிலோமீட்டர் அவங்க. இது கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை இல்ல. இன்னைக்கு வரைக்கும் போராட்ட மக்கள் பண்றாங்க. அது என்ன சொல்லுங்க? அப்போ கொலையை விட்டுலாமா? இல்ல விடக்கூடாது. இது சார் குற்றவாளி கண்டுபிடிக்கல. எனக்கு சொல்றேன், இது ஒரு போராட்டமா இது ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. பொது சமூகத்துல அது ஒரு கல்வியை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அதே பிரச்சனை டெய்லி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அந்த பெண்ணோட குடும்பம் என்ன, அது நீதிமன்றமே அவங்களுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த உத்தரவுகள் எல்லாம் போட்டிருக்கு. நான் அதைத்தான் சொல்றேன், இந்த இதுல தொடர் போராட்டம் வேணுமா வேண்டாமா? குற்றவாளி எதிர்கட்சியோட கடமையா அதுதான் சார். ஆளுங்கட்சி நோக்கி கடமையா இதை வந்து முற்றுப்புள்ளி ஆகும்னா ஆளுங்கட்சி முற்றுப்புள்ளி ஒன்று. இரண்டாவது நான் சொல்ல வச்சுங்க, இந்த கொலை கொள்ளை பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதையும் சேர்த்து சொல்றேன். ஏன் இந்த சம்பவங்களை ஒட்டி வரதா இந்த மாதிரி சுருக்கமா இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை மட்டும் எல்லா பிரச்சனைகளும் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 3 அண்ணன் சொல்லிட்டு 3.5 வருஷத்துல 6500 கொலை நடந்துருக்கு சார். கொள்ளை மட்டுமே 6000 பட்டியலே தர்றேன். இது காவல்துறை கொடுத்த பட்டியல் தான். அப்ப இதே மாதிரி பாலியல் சம்பவம் 5000 தாண்டி இருப்போம். இப்ப போக்சோ வழக்குல இதுவரை கைதான 5600 பேர் மொத்தம். அப்ப இது போன்ற சம்பவங்கள் காரணம் என்ன? கண்டுலாம் போறதா? எதிர்கட்சி வீரியமாக தொடர்ந்து போராட வேண்டும். போராடும் இனிமேல் சம்பவம் நடக்காம இருக்கு. ஆளுங்கட்சி மூடி மறைக்கிற முயற்சி செய்யாது. உண்மையான உரிய குற்றவாளி கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியுங்க. நன்றி சார்.